வணக்கம் நண்பர்களே! நாம இதற்கு முன்னாடி ராஜாதிராஜன் கொப்பம் போர்ல போரிட்டத பத்தி சொன்னோம். கடைசியா சாளுக்கியர்கள் வீழ்ற மாரி இருக்கும் பொழுது, சாளுக்கியர்கள் சூது செய்றாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். தன் பட்டத்து யானை மீதிருந்து போர் செய்து கொண்டிருந்த சோழனை, அதாவது ராஜாதிராஜ சோழனை நோக்கி வந்தான் ஆகவ மன்னன் துணை இருந்த ஜெயசிம்மன். ஆகவ மன்னனோட தளபதி பேர் ஜெயசிம்மன். சமாதானம் சொல்லிக் கொண்டு. அவ்வாறு வந்த ஜெயசிம்மன் திடுமென்று தன் வீரர்களுக்கு ஆணையிட, வீரர்கள் ராஜாதிராஜனை சூழ்ந்து அம்புமழை பொழிந்தனர். அதாவது சுத்தி வளைக்கிற மாரி ஒரு சூழ்ச்சி செய்றான் அவன். சூது செய்றான். அதாவது சமாதானம் பேசுற மாரி வந்துட்டு, அப்படியே அப்போ வந்து சோழர்கள் வந்து அந்த போரிடுறத நிப்பாட்டியிருக்காங்க. அத வந்து சோழர்கள் உணர்றதுக்குள்ள ஒரு தந்திர வேலைய செஞ்சு, இவனே தாக்க சொல்றான். இத தான் பின்னால அலாவுதீன் கில்ஜி வந்து மாலிக் கஃபூர் இது பண்ணி ராவன் ரத்தன் சிங்க கொல்வாரு. இந்த மாரி பல மன்னர்கள் செஞ்சிருக்கானுங்க. அதில வந்து ராஜாதிராஜன் உயிரிழக்கிறார். அடுத்து. இவ்வாறு வஞ்சகத்தினை எதிர்பார்க்காத ராஜாதிராஜனின் மேல் அம்புமழை பொழிய அவன் அப்போர்க்களத்தில் உயிர் விடுகிறார். பராந்தகன்கிறது இவர் ராஜாதிராஜனோட தளபதி. பராந்தகன் ஜெயசிம்மனை தன் வேல் கொண்டு கொள்கிறார். ஜெயசிம்மனை அடுத்த நிமிஷமே ராஜாதிராஜனோட தளபதியான பராந்தகன் வேல் கொண்டு கொன்னுடுறார். கொன்னதுக்கப்புறம் பராந்தகன், அதாவது அவனை சூழும் சாளுக்கிய வீரர்களிடம் அவனும் பலியாகிறான். மொத்தத்தில் 3 பேரும் செத்துட்டாங்க. ராஜாதிராஜன் செத்துட்டாரு, ஜெயசிம்மனும் செத்துட்டாரு, பராந்தகனும் செத்துட்டாங்க. மொத்தம் 3 பேருமே இந்த போர்க்களத்தில் செத்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தலைமை தாங்க ஆளில்லாத சோழ வீரர்கள் பின்வாங்குகின்றனர். போர்க்களத்தில் நிகழ்ந்ததை உணர்கிறார் 2ஆம் ராஜேந்திரன். தம்பிக்காரர் உணர்றாரு. வீறு கொண்டு எழுங்கும் வேங்கையை உரைக்கிறார் தன் வீரர்களிடம். அஞ்சேல்னா அஞ்சாதே, வெற்றி அல்லது வீர மரணம். பழி வாங்குங்கள் அந்த சாளுக்கியர்களே. ஏன்னா இவருக்கு அப்புறம் 2ஆம் ராஜேந்திரன் தானே இருக்காரு. அதனால் அவர் தான் இதை பொறுப்பேற்கிறார், பேரரசராக அவர். ராஜேந்திரன் தன்னை, அதாவது 2ஆம் ராஜேந்திரன் தன்னை அப்பொற்களத்தினில் தன்னையே மன்னனாக அறிவிக்கிறார். அவர் தான் பின்னால் வர மன்னர், பேரரசர். யானை மேல் துஞ்சிய, அதாவது யானை மேல் வீற்றிருந்தானே அம்பிட்டு அவரை கொன்னாங்க. அதனால தான் யானை மேல் துஞ்சிய ராஜாதிராஜனின் உடலை காப்பாற்றி வீரர்களிடம் ஒப்படைக்கும் 2ஆம் ராஜேந்திரன் தன் படையை கட்டுக்குள் கொண்டு வருகிறார். அதனால தான் ஆனை மேல் துஞ்சின தேவர்னு ராஜாதிராஜனுக்கு பேர். வீறு கொண்டு எழுந்த ராஜேந்திரனின் வீகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறும் கொப்பத்து ஆகவ மன்னன் தன் படை தனி பின்னுக்கு எழுந்து போர்க்களத்திலிருந்து தப்பி புறமுதுகிட்டு ஓடுறான். தன் அண்ணனின் மரணத்திற்கு பழிவாங்கும் பொருட்டு கொப்பம் நகரினை அளிக்கின்றான் 2ஆம் ராஜேந்திரன். மூர்க்கத்தனமான தாக்குதல். வெற்றி வாகை முடிக்கொண்டு சோளத்திற்கு திரும்புகிறார் 2ஆம் ராஜேந்திரன். அந்த இது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். அவருடைய 2ஆம் ராஜேந்திரனோட மெய்கீர்த்தி இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை நான் தனிக்கானுடைய 2ஆம் ராஜேந்திரனை பற்றி சொல்கிறேன். அடுத்து, தன் இறுதி காலம் வரை போர்க்களத்திலே இருந்து சோழ மகா சக்கரவர்த்தியாக தன்னை நிலைநிறுத்துகிறார் ராஜாதிராஜ சோழன். தன் தந்தை காலத்தினில் போர்க்களத்தினில் நுழைந்த ராஜாதிராஜன் தன் மூச்சு முடியும் மட்டும் மகாவீரனாக உலா வருகிறார். கிட்டத்தட்ட ஏறக்குறைய 35-36 வருஷம் வந்து போர்க்களத்தையும் அரசனாகவே வாழ்கிற ஒரு பெருமை வந்து ராஜாதிராஜனுக்கு உண்டு. என்ன காரணம்னா, ராஜேந்திர சோழன் 2 வருடங்கள் தான் இணையரசராக இருந்தார். ஆனால் இவர் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 25 வருடம் வந்து ராஜேந்திர சோழனோடு சேர்ந்து இணையரசனாக இருந்து பல வெற்றிகளை குவிச்சு கொடுத்தார். போர் தவிர ஏனைய விஷயங்கள் ஆர்வம் இல்லாதவர் அவர். அதாவது இவர் வந்து கோவில் வேலைகள்லாம் ரொம்ப பெருவாக செய்யலை. சிதம்பரம் தில்லைநாதர் கோயிலுக்கு மட்டும் அந்த பொன் கூரை அதுதான் இவர் செஞ்சாராம். அப்புறம் ஸ்ரீரங்கநாதர், அதுதான் வந்து இப்போ இருக்க திருவரங்கம் கோவில், அதை பிரதான சுற்றுச்சுவர் அமைச்சது வந்து இவருடைய மகனான ராஜமகேந்திர சோழன். இவர் இல்லை, ஆனால் பேரரசரோட உத்தரவோடு நடந்ததுனால இவரையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி திரைலோக்கியம் அப்படிங்கிற ஒரே ஒரு மனைவி தான் இவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் ராஜமகேந்திரன். அவரும் போர்க்களத்தில் இறந்துடுறாரு. சோழர்களிலே ராமனாக செயல்பட்டார். அதாவது ஒரு மனைவியோடு வாழ்ந்தவரான். மகனையும் போரினால் பலி கொடுத்தவர். சோழர்களின் புகழிற்காக உயிரை மாத்தார். அதாவது ஆட்சி செய்யும் பொழுது தான் அவர் போர்க்களத்தில் நுழையும் பொழுதுமே ஒரு அரசர் தான். போர்க்களத்தில் மடியும் பொழுது அவர் ஒரு பேரரசர். இந்த மாதிரி ஒரு பெருமை வந்து வேறு எந்த மாமன்னர்களுக்கும் கிடைக்கல. அது ராஜேந்திர சோழனுடைய மகனான மாமன்னர் ராஜாதிராஜனுக்கு கிடைச்சிரு. இது தாங்க ராஜாதிராஜனோட முழுமையான வாழ்க்கை வரலாறு. அடுத்த பதிவில் 2ஆம் ராஜேந்திரன் பார்க்கலாம். இந்த தகவலை பகிருங்க. நன்றி, வணக்கம்.